வணக்கங்க. இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 9 சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 33 புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரிஸ் லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹென்ரிஸ் லானா என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். So the partial pressure of gas in vapor phase, vapor pressure of solute is directly proportional to the mole fraction of gaseous solute in the solution at low concentration அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி வாங்க நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் பிரஷர்ல இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ள லிக்விட் இருக்கு, ஓகேவா? அதாவது ஒரு சொல்யூஷன் லீக் இருக்கு. இப்போ மேல பாத்தீங்கன்னா gaseous molecules இருக்கு. இப்போ இந்த gaseous molecule இந்த சொல்யூஷனுக்குள்ளேயும் இருக்கும், கரெக்ட் தானே? ரைட். இப்போ டிசால்வ் ஆயிருக்கு. ஏதோ ஒரு பர்டிகுலர் சொல்யூட் சொல்யூட் இங்க யாரு? ஸோ கேஸ் இங்க சொல்யூட், ஓகேவா? கேஸ் சொல்யூட். இது டிசால்வ் ஆன சொல்யூஷன், ஓகேவா? இது டிசால்வ் ஆன சொல்யூஷன், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே கண்டெய்னர்ல அப்படியே பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மேல இருக்கிற இந்த பிஸ்டன் இருக்குல்ல, இதை அப்படியே புஷ் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன ஆயிரும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ல கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ் டு தான் இது வந்துருமா? அப்போ கேசியஸ் மாலிகுல் என்ன ஆயிரும்? உங்களுக்கு லிக்விட்ல அதிகமாயிரும். அதாவது நல்லாவே டிசால்வ் ஆயிருக்கும், சாலுபிள் ஆயிருக்கும். இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வால்யூம் எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வால்யூம் எடுக்கிறேன். ஸோ இந்த வால்யூம் இந்த வால்யூம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க உள்ள கம்மியான நம்பர் ஆஃப் சொல்யூட் இருக்கு, இங்க அதிகமான நம்பர் ஆஃப் சொல்யூட் இருக்கு. ஸோ நீங்க பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சாலுபிலிட்டி கூடும். சாலுபிலிட்டி கூடிச்சுன்னா இந்த லிக்விடுக்கு மேல பாத்தீங்கன்னா கேசியஸ் மாலிகுல் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸா வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேசியஸ் மாலிகுலோட பிரஷரை தான் நம்ம பார்ஷியல் பிரஷர்னு சொல்றோம். இப்போ வாங்க இந்த டெஃபினிஷனுக்கு. The partial pressure of gas in vapor phase is directly proportional. இங்க பாத்தீங்கன்னா partial pressure கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா இதே தான் நீங்க pressure increase பண்ணதுக்கு அப்புறம் partial pressure என்னாச்சு? அதிகமாயிருச்சா? சோ அதான் the partial pressure of gas in vapor phase. அதுவும் எங்க? vapor phase of solute. இதுதான் vapor phase of solute. இங்க பாத்துக்கோங்க, நான் gas solute சொல்லியிருக்கேன். is directly proportional to mole fraction of gaseous solute in solution. இது ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகுல் டிசால்வ் ஆயிருக்கு அதை நம்ம மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிற டேர்ம்ல பேசுறோம். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கேசியஸ் சொல்யூட் இந்த சொல்யூஷன்ல அதிகமாக அதிகமாக மேல இருக்கக்கூடிய இந்த வேப்பர் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கேஸோட பிரஷரும் அதிகமாகும். அது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்றாங்க at particular concentration. so இதுதான் ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறாங்க, ரைட். இப்போ நம்ம ஹென்ரிஸ் லாவோட எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். so ஹென்ரிஸ் லால இருந்து நம்ம என்ன சொன்னாங்க? so pressure of solute is directly proportional to mole fraction of solute in solution, கரெக்டா? mole fraction of solute in solution. ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட்டுங்கிறது ஒரு லிக்விடுக்கு இங்க சொல்யூஷன் இருக்கு. இது வேப்பர் ஃபேஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட்டுங்கிறோம். இது சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய மோல் ஃபிராக்ஷன். அப்போ பி சொல்யூட் இப்போ ப்ரொபோர்ஷனல் எடுத்தோம்னா ஈக்குவல் பண்ணுமா? அப்போ ஈக்குவல் இங்க சொல்யூட் இன் சொல்யூஷன் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் k ஆட் பண்றோம், that is called as kh, which is nothing but Henry's law constant. ஏன்னா இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா? உங்களுக்கு ஹென்ரி தானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ Henry's law constant அவ்வளவுதாங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. so partial pressure of solute is directly proportional to mole fraction of solute in solution. next நம்ம proportional எடுத்தோம் அப்படினா இதுக்கு ஒரு kh அப்படிங்கறத ஆட் பண்ணுவோம், which is nothing but Henry's law constant. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படினா, here p partial pressure of solute, இது mole fraction of solute in solution. அப்ப kh அப்படிங்கிறது இட்ஸ் a empirical constant value with the dimension of pressure. ஓகேவா? நீங்க பிரஷரை கொடுக்கறத பொறுத்து இந்த வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பட் இது ஒரு பர்டிகுலர் பிரஷர்ல கான்ஸ்டன்டான வேல்யூவா இருக்கும். this is nothing but Henry's law constant. so this is the explanation of this question. thank you.